கடகராசி நேயர்களுக்கு கரூர் அஷ்டமணிமேகலையின் அன்பான வணக்கம். இந்த 2026 2ஆம் தேதி 2/6/26 குரு பயிற்சி பலன் கடகராசிக்கு எப்படி இருக்கும்னா, பொதுவாகவே கடகராசி எப்பவுமே தனித்தன்மை வாய்ந்த பல சிந்தனைகளை கொண்ட, பல முயற்சிகளை கொண்ட, பல விஷயங்களில் கால்பளிக்கக்கூடிய அற்புதமான யோகங்களை கொண்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த வருட குருபெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது ராசியிலேயே சந்திரன் மேலேயே குரு போகிறது, குரு சந்திர யோகம் மட்டுமல்ல, உச்சம் பெற்று இருக்கிறது. ஒரு தனித்துவமான தலைமை பண்பு மிக்க லீடர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பிள்ளைகளாக இருந்தாலும் லீடர்ஷிப் அழகாக கிடைக்கும் இந்த ராசிக்கு. அது மட்டுமல்ல, வண்டி வாகன சேர்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும். தந்தையாருடைய வாரிசு அடிப்படையில் வேலை, இல்லை தந்தையாருடைய சொத்து, தந்தையாருடைய பணம், இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையாருடைய உத்தியோகம் மட்டுமல்ல, வாரிசு அடிப்படையில் பரம்பரையினுடைய யோகங்களை பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, குடும்பம்ங்கிற இடத்திற்கு வந்திருக்கிறதுனால சுப விசேஷங்கள் இந்த குடும்பத்தில், கடகராசி நேயர்களுடைய குடும்பத்தில் குடும்ப விசேஷங்கள் நிறைய நடக்கும். ஹாப்பியாக இருக்கக்கூடிய மாதங்கிறத விட ஒரு கௌரவமாக இருக்கக்கூடிய வருடமும் கூட இந்த வருடம். அது மட்டுமல்ல, 9ல் சனி இருக்கார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். குரு வீட்டில் இருக்கிற சனி, குரு பார்வையில் இருக்கக்கூடிய சனி, கடகராசியில் திருமணம் ஆகாதவர்களுக்கும் சரி, 2வது திருமணம் ட்ரை பண்ணுறவங்களும் சரி, உத்தரவாக்கியங்கள் சம்மந்தப்பட்டதுக்காக இயங்குறவங்களும் சரி, இதற்கு எல்லாத்துக்கும் அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். மேல் படிப்பு, உயர்கல்வி அப்படிங்கிற விஷயத்துக்கு நினச்ச கோர்ஸு நினச்ச மாதிரி கிடைக்கும். விவசாயங்கள் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மழை பொழிந்து ஏரி, குளம், ஆறு எல்லாம் நிரம்பி வழியும். அதனால் உங்களுக்கு விவசாயம் மேம்படும். ஸ்டாக் வாங்கி வச்சு பொருட்கள் விற்பனை பண்ணுறவங்கெல்லாம், இந்த தேங்காய் பருப்பு, மஞ்சள் சம்மந்தமானலாம் ஸ்டாக் வாங்கி வச்சு விற்பனை பண்ணுறவங்களுக்கு நல்ல அமோகமான விலை கிடைக்கும். ஆடை அணிமணிகள் ஜவுளித்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஏற்றுமதி இறக்குமதிக்கான அமைப்பு இந்த வருட குருபெயர்ச்சிக்கு உண்டு. தங்கம் ஒரே நிலையில் ஏறுமுகமாகத்தான் இருக்கும். ஆனாலும் தங்கம் ஃபிக்ஸடாக போய் நின்றும். தங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆர்வம் இந்த வருடம் குறையும். கடகராசி நேயர்களுக்கு நீங்களே ஒரு தங்கம், உங்களுக்கு எதுக்கு தங்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா 1, 5, 9 குரு பார்க்கறதுனால நீங்கள் குரு பகவானுடைய தரிசனங்கிறத விட அதிகமாக பார்த்தீங்கன்னா நீர் ராசியில் இருக்கிறதுனால அடிக்கடி சமுத்திர ஸ்தானம் பண்ணுறது சிறப்பு. கோமாதா பூஜை பண்ணுவது சிறப்பு. கடகராசியில் குரு இருக்கிறதுனால கோமாதா வழிபாடு, அபிஷேக ஆராதனைகள் செய்து அலங்காரங்கள் சாமிக்கு செய்வது மிகவும் ஒரு சிறப்பான பலனாகவும் மனதுக்கு அமைதியை தரக்கூடிய பலனாகவும் இருக்கும். இதில் மாற்று கருத்தே இல்லைங்க. மன மகிழ்ச்சியாக இருக்கும்.